அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏகே மிருதுளா குமரவேல். நான் இப்போ திருக்குறளோட ஒரு கதை சொல்ல போகிறேன். திருக்குறள் அதிகார எண் 79. அதிகாரம் நட்பு. குறள் எண் 788. இப்போ அந்த குறள் பார்க்கலாம். உடுக்கு எங்கன் கை போல அங்கே இடுக்கன் கலைதான் நட்பு. விளக்க பொருள். பொருள் ஒரு நண்பனுக்கு கஷ்டம் வச்சுன்னா அவங்களுடைய பிரச்சனை நீக்கி வைக்கிறது தான், சரி செய்யறது தான் ஒரு நட்பு, உண்மையான நட்பு. அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கதை கதையோட சிறப்பு 2 நண்பர்கள், கவிதா பேகர் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அங்கே ஓடி ஆடி போவாங்களா ஸ்கூலுக்கோ வீட்டுக்கோ, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதோ, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதோ, அது மாதிரி விளையாடிக்கிட்டே வருவாங்களா, ஓடி பிடிச்சிக்கிட்டே வருவாங்களா, விளையாட்டுக்கிட்டே வருவாங்களா. அது மாதிரி போகும்போது ஒரு நாள் பேகன் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு கவிதா வீட்டுக்கு போகிறான். அப்போ கவிதா கம்முன்னு உக்காந்துக்கிறான். அப்போ பேகன் சொல்கிறான், கவிதா நாம் ஸ்கூல் போகலாவா சொல்கிறான். அவளும் கம்முன்னு சைலண்ட்டாக போனான். அதனால பேகன் என்ன பண்ணா, அவளை குலுக்கி பார்த்தாங்க. ஆனால் அவள் அசையவே இல்லை. அசைஞ்சா பேசவே இல்லை. பேக் பிடிச்சிருந்தா ஆனாலே அவன் பேசவே இல்லை. அப்புறம் ஸ்கூல் போயிட்டாங்க. மிஸ் அண்ணன் செருக்குறாங்க. கவிதா கவிதா சொல்றாங்க. மிஸ் கவிதா கையை மட்டும் தூக்குறா. ஆனால் டீச்சர் எழுந்து சொரமா பேரண்ட்ஸை கூப்பிட்டா சொல்லிட்டு சொன்னாங்களா. என்னமோ அவ கம்முனே இருந்தா. கவிதா பேரண்ட்ஸை கூப்பிட்டா சொன்னாங்க. அவன் ஒன்றுமே வாய் திறக்கல. அடுத்த ஸ்கூல் போச்சு போகிறாங்க. அப்போ அவன் பேகன் பண்ணுறான், ஏன் நீ பேசவே மாட்டேங்கன்னா பேசுக்கோ. அவன் என்ன சொன்னா, சிரிக்க வைக்கணும்ல அவளை. அதனால என்ன முடிஞ்சா பிடிச்சிக்கோ அப்படி சொன்னாங்களாம். முடிஞ்சா பிடிச்சிக்கோ சொன்னா பேகன். அப்போ அவன் இன்னுமே சொல்ல கவிதா. அப்ப ஒரு தவளை பொம்மை பேகன் எடுத்து மெதுவா எடுத்து கவிதா மேல அந்த தவளை பொம்மைய போட்டான். அந்த தவளையில அம்மாவை பார்த்துதானே ஐயோ ரப்பர் பொம்மை அப்படியே சிரிச்சிட்டாளா. அப்ப என்ன பண்ணா, ஏன் பண்ணிக்கிறான்னா, அவ 2 பல்லு காணாம போயிடுச்சு, விழுந்துருச்சு. அதாவது ஆனால் எனக்கு நன்றி.